லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்சர் டைப் எனக்கு வந்துச்சு. யாரும் இந்த நோயை கண்டு பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிற்பாடு திரும்ப ஒரு 8 மாதத்தில் எனக்கு அது ரிலாப்ஸ் ஆச்சு. இந்த நோய் திரும்ப வர வாய்ப்பு உண்டு. அந்த ரிலாப்ஸ் ஆன டைமில் ரொம்ப மனசு உடஞ்சி போய் செல் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை, அதாவது ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டை எடுத்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். வணக்கம், என் பேர் சாமுவேல் ராஜ்குமார். 2022 லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்சர் டைப் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போது 6 சைக்கிள்ஸ் ஆஃப் கீமோ கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் இங்கே பெற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிற்பாடு திரும்ப ஒரு 8 மாதத்தில் எனக்கு அது ரிலாப்ஸ் ஆச்சு. அந்த ரிலாப்ஸ் ஆன டைமில் ரொம்ப மனசு உடஞ்சி போய் ஸோ இங்கே டாக்டர் கோபிநாத், டாக்டர் ராஜா இவங்களெல்லாம் சந்தித்து அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் அடிப்படையில் இங்கே ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டை எடுத்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். I'm happy to be involved in care of Mr. Samuel Rajkumar. First of all, patient பற்றி சொல்லணும்னா இஸ் a very very positive minded person. அவர் வந்து லிம்ஃபோமா ரிலாப்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனோட எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்தார். லிம்ஃபோமான்னு சொன்ன போனோம்னா அது வந்து நெறிக்கட்டி, அதாவது லிம்ஃப் நோட்லேருந்து வரக்கூடிய ஒரு கேன்சர் நோய் தான் லிம்ஃபோமா. இந்த கேன்சர் வந்ததுன்னா முதற்கட்டமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீமோதெரப்பி வைத்தியம் தான் பண்ணுவோம். கீமோதெரப்பிலே முக்கால்வாசி பேருக்கு இந்த நோய் கட்டுப்பாட்டில் வந்துடும். பட் ஒரு 30-40% பேஷண்ட்ஸ்க்கு இந்த நோய் திரும்ப வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நோய் திரும்ப வரும்போது நம்ம அதுக்கு கண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா ரிலாப்ஸ் ஆகிறது லிம்ஃபோமா நோயில் ஒரு காமனான என்டைட்டி தான். அப்படி நோய் திரும்ப வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப அதுக்கு அடுத்தபடியான கீமோதெரப்பி கொடுப்போம். அது பேர் சால்வேஜ் கீமோதெரப்பி. அதோட இன்டென்சிட்டி நார்மல் கீமோதெரப்பியை விட கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதுதான் வந்து சால்வேஜ் கீமோதெரப்பி. அந்த கீமோதெரப்பியை கொடுத்து நோயை கட்டுப்பாட்டில் திரும்ப கொண்டு வந்து ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை, அதாவது ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை பண்ணுவோம். ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு நான் சொன்னனாலே எல்லா பேஷண்ட்டுக்கும் சார் இது என்ன சர்ஜரியா, இவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது சிகிச்சை கிடையாது, சர்ஜரிக்கல் சிகிச்சை கிடையாது. ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி உங்களோட ஸ்டெம் செல்ஸே ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணிட்ட அப்புறம் பிஎம்டி ரூமில் கூட்டிகிட்டு போய் பேஷண்ட்டுக்கு நல்லா ஹை டோஸ் கீமோதெரப்பி கொடுத்து திரும்ப உங்கள் ஸ்டெம் செல்லே கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு 14 நாள் நம்ம செல்ஸ் எல்லாமே வந்து 0 ஆயிடும். அந்த டைமில் அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் உள்ளே போய் வேலை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 15-16 நாளுக்கு அப்புறம் கவுண்ட் எல்லாம் ரெக்கவர் ஆகும் ஃபுல்லாகவே. இவங்க சொல்லுவாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் முதல்ல உங்களுடைய பயத்தை தான் நாங்கள் எடுப்போம், அதுக்கப்புறம் தான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே அப்படின்றது. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க எங்களுடைய பயத்தை நீக்கினாங்க. அதே சமயத்தில் எனக்குள்ளே இருந்த அந்த கேன்சர் பிரச்சனையும் அவங்க நீக்கினாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் நிஜமாகவே இந்த இடத்துல ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ அதை நான் உணர்ந்திருக்கிறேன், எங்கள் குடும்பத்தார் உணர்ந்திருக்கிறாங்க. நிஜமாகவே இந்த நேரத்தில் டாக்டர்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சேஃப். இதோட சக்ஸஸ் ரேட்ஸ், இதோட சேஃப்டி ரேட்ஸ் இது வந்து ரொம்பவே கூட இருக்குது. ஸோ அதனால் லிம்ஃபோமா ரிலாப்ஸ் ஆகும்போது யாரும் இந்த நோயை கண்டு பயப்பட வேண்டாம். அதுக்கு மேற்படி வைத்தியம் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை செய்கிறது மூலமாக உங்களுக்கு லாங் டேர்ம் கண்ட்ரோல் ஆஃப் த டிசீஸ் நல்லாயிருக்கும்.